ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றி பார்க்க போகிறோம். சிபிசிஎல்னு சொல்லுவாங்க, அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இதுக்கான வேகன்சின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல்ல 3 வேகன்சி, எலக்ட்ரிக்கல்ல 4, அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ல 1 வேகன்சி, ஆஃபீஸர் ஹெச்ஆர்ல 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு கம்யூனிட்டி வரையும் பிரிச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா யூஆர்ல 7 வேகன்சி, எஸ்சிக்கு வந்துட்டு 2 வேகன்சி, எஸ்டிக்கு வந்துட்டு எந்த விதமான வேகன்சியுமே கொடுக்கல. ஸோ அதனால இவங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்துட்டு யூஆர் கேட்டகரியில வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னா அதுல உள்ள கட் ஆஃப், அதுல உள்ள ஏஜ் லிமிட் தான் வந்துட்டு இவங்களுக்கு பொருந்தும். ஸோ இவங்களுமே அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான ஏஜ் லிமிட், இதுக்கான ஏஜ்னு பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு 26 வயசு வரையும் உள்ளவங்க அந்த ஜாப் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்துட்டு பர்சனல் வந்து டிசபிலிட்டி பர்சன் இருந்தாங்கன்னா அதை வந்துட்டு கம்யூனிட்டி வரையுமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. எதுல அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா டெக்னாலஜில கெமிக்கல், பெட்ரோலியம் இல்லைன்னா பெட்ரோ கெமிக்கல் ஓரியண்டா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் பர்சன்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 60% கேட்கறாங்க. இது வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி பர்சனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 55% மார்க் எடுத்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மெக்கானிக்கல் கேட்கறாங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா டெக்னாலஜில வந்துட்டு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்சி எஸ்டி பர்சனல் டிசபிலிட்டி பர்சன் இருந்தாங்கன்னா 55% மார்க் எடுத்தாலே போதும். இது வந்துட்டு இந்த போஸ்டிங் கிடையாது, எல்லா போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த மார்க் தான் வந்துட்டு அடிப்படையா வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், இதுல வந்துட்டு இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா டெக்னாலஜில எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல டிப்ளமோ இல்லைன்னா டிகிரில ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட், அதுவும் இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், லேபர் வெல்ஃபேர் சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அது எது ஓரியண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெச்ஆர் பாலிசி, ஃபார்முலேஷன், லேபர் லாஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் பவர் பிளானிங், ரெக்யூர்மெண்ட், ட்ரைனிங், இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இது வந்துட்டு நம்ம சென்னையில தான் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி அதாவது குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் டாஸ்க் கொடுப்பாங்க. இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இது வந்துட்டு அந்த டைம்ல உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது டாஸ்க் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு இது ஓரியண்டா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இது எது ஓரியண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் கெமிக்கல் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஓரியண்டா உங்களுக்கு 70 கொஸ்டின் இருக்கும். இல்ல மெக்கானிக்கல் அப்ளை பண்ணீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியண்டா உங்களுக்கு 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்குமே டிடெக்ட் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 1/4 அப்படிங்கிற அடிப்படையில் டிடெக்ட் பண்றாங்க. இதுக்கான ஃபைனல் செலக்ஷன் பார்த்தோம்னா 85% மார்க் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்ல எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100%. இதுல வந்துட்டு யார் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் பாத்தீங்கன்னா 40% எடுத்தாலே போதும். இதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி பர்சனா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு 35% மார்க் எடுத்தாலே போதும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு குவாலிஃபை மார்க் மட்டும்தான். இதுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பேசிக் சேலரி மட்டும்தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அலவன்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமாவே கிடைக்கும். ஸோ மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சத்துல இருந்துட்டு 1.5 லட்சம் வரையும் வாங்க முடியும். இது வந்துட்டு ஆனுவல் சிடிஎஸ் படி பாத்தீங்கன்னா 19 lakhs கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதுவே அப்ளை பண்ண வந்துட்டு எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி பர்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ற எல்லா உமனுக்குமே பாத்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 11/2/2025. இந்த டேட்டுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான அட்மிட் கார்டு பாத்தீங்கன்னா லேட்டரா வந்துட்டு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்னு பாத்தீங்கன்னா 2/3/2025. இது வந்துட்டு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.